டேலி ப்ரைமில் எப்படி சேவ் யூ ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட்குள்ளே போயிடுங்க. நான் சேல்ஸ் ரெஜிஸ்டருக்குள்ளே போக போகிறேன். அதில் நான் ஒரு 8 பில் போட்டிருக்கேன் அண்ட் அதோட அமௌண்ட்டும் இருக்குது. இதில் நான் 50,000க்கு மேலே இருக்கிற பில் மட்டும் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஃபில்டர் போட போகிறேன், அட்வான்ஸ் ஃபில்டர். அதில் வித்தில் லெட்ஜர் அமௌண்ட் கொடுத்துக்க போகிறேன். தென் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் 50,000ன்னு சொல்லி டைப் பண்ணிக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு 50,000 மேலே இருக்கிற பில் மட்டும் எனக்கு காட்டும். இதை நான் சேவ் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் சேவ் வியூ ஆப்ஷன் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் வியூ கொடுத்துட்டு அதில் நேமில் கிரேட்டர் தென் 50,000ன்னு சொல்லி டைப் பண்ணிக்க போகிறேன். இதே எனக்கு டிஃபால்ட் வியூவாக இருக்கணும்னா எஸ்ன்னு கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் அடிஷ்னலாக ஏதாச்சும் கான்ஃபிகர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த என்டர்ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது சேவ் ஆகிடும். இதை எங்கே போய் பார்க்கணுன்னா நீங்கள் மேலே இருக்கிற கோ டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் சேவ் ஆன எல்லா வியூஸும் காட்டும். அண்ட் தென் ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற வியூஸும் காட்டும். இதில் நான் கிரேட்டர் தென் 50,000 கொடுத்துருக்க வியூ காட்டுது. அதை என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு 50,000 மேலே இருக்க சேல்ஸ் பில் மட்டும் எனக்கு காட்டும். இந்த மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற டேலி டிப்ஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ்க்காக டெக்ஸ்ட் ஆஃப் சஜஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.